அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகின்றோம். சமீப காலத்தில் அல்லது கடந்த சில வாரங்களாக மாதங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம். எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக அரசை பாதுகாப்பது தொடர்பான ஒரு சட்டத்தை புதிதாக இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் இன்னும் அதை சட்டமாக்கப்படவில்லை. இருப்பினும் கூட தற்போது மக்கள் கருத்துக்காக அது விடப்பட்டிருக்கின்றது. மக்கள் கருத்துக்களை இது தொடர்பாக தெரிவிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக பல விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. நீங்கள் பொதுமக்களாகிய உங்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு மக்கள் ஊடகமாக எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் இன்றைய நாளிலே நாம் இது தொடர்பாக பேசுவதற்கு, இது தொடர்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு சட்டத்தரணியும் அதே போன்று திறந்த பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளருமாகிய சட்டத்தரணி வசீமுல் அக்ரம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மீண்டும் நாங்கள் சந்திக்கின்றோம். கடந்த காலங்களில் நாங்கள் கடந்த வருடத்தில் சந்தித்திருந்தோம். எனவே 2026 வருடத்தில் உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக பேசுவதற்கு முன்னதாக டித்வா சூறாவளி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டு தற்போது ஓரளவாக நாங்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மீண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போது பல சட்ட சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்கின்றோம், பலதரப்பட்ட சட்ட சிக்கல்களை. இதில் முதலாவதாக இந்த காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு இப்பொழுது ஒரு வீட்டிலே ஒருவர் காணாமல் போய்விட்டார் என்றால் தொடர்ச்சியாக அவர் தேடப்பட்டு வந்தார், பிறகு அவருக்கு மரண சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இது எந்த வகையிலே சாத்தியமானது? முக்கியமாக மிகவும் நன்றி நீங்கள் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்காக. நாங்கள் நீங்கள் சொன்னது போல் போன வருஷம் சந்திச்சது போல் இந்த வருஷம் நாங்கள் சந்திக்கின்றோம். உண்மையாக இந்த சூறாவளி புயல் அந்த தித்வா வெள்ள அனர்த்தத்துக்கு பிறகு இதுக்கு பிறகு மிக நியாயமான மக்கள் வந்து பல இடங்களில் பாதிக்கப்பட்டு அதே போல் இறந்தும் இருக்கிறாங்க. அதே போல் அவங்க வந்து காணாமல் போனோருக்கான நீங்கள் சொன்னது போல் டெத் சர்டிஃபிகேட், அதாவது மரண அறிக்கைனா மரண சான்றிதழ்கள் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக மரண சான்றிதழ் சம்பந்தமாக அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற கிராம சேவகர் ஊடாக நீங்கள் விண்ணப்பிச்சு இவங்க இருக்கிறாங்க, இவங்க எங்களை காணலை, குறிப்பிட்ட காலத்துக்கு காணலைன்னு சொல்லிப்பட்டு விண்ணப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அதற்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ரோசஸில் தான் அவங்க அப்ளிகேஷனை கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணி அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு போய்கொண்டிருக்கணும். நான் பார்க்குறோம், குறிப்பிட்ட காரணம் டிவிலையும் இந்த சில நிகழ்ச்சிகளையும் பார்த்தோம். சில இடங்களில் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த சான்றிதழ்கள் வழங்குவது போல சில இதுகளையும் கொடுத்தாங்க, மரண சான்றுகளையும் கொடுத்தாங்க. அது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் மரண சான்றிதழ் கொடுக்கறதுக்கு ஒருவருடைய ஒரு மனக்கவலையில் உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுக்குற ஒரு சான்றிதழ் தான் மரண சான்றிதழ். அதை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நானும் கூட பார்த்தேன், அந்த ஒரே ஒரு சான்றிதழை மட்டும்தான் எங்களால் வாங்க முடிகிறது. அப்போ அதுக்காக மற்றவர்களால் வாங்க முடிகிறது. எங்களால் பல சான்றிதழ்களை எங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நாங்கள் அந்த ஒரு சான்றிதழ் மாத்திரம்தான் இன்னொரு ஆள் வாங்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து என்னென்னு கேட்டால், இப்போ மரணித்த ஒருவருடைய சான்றிதழை டிவியில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது போல் ஒரு சான்றிதழ் கொடுக்கறது வந்து நிகழ்வு வந்து மிகவும் ஒரு கவலைக்கிடமான மிக வேதனை தவிர்க்க வேண்டும், கட்டாயமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு செய்தி அறிக்கையை பார்த்தீங்களா? அது ஒரு வீடியோவாக அது வந்திருந்தது, இப்படி ஃபேஸ்புக்கில் வந்ததாக நான் பார்த்தோம். அதே போல் இந்த இவ்வாறு உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் இறந்திருப்பாங்களா, காணாமல் போயிருப்பாங்களா, உடனடியாக அந்த பிரதேச செயலகத்தை நாடி, அந்த டிவிஷனல் செக்ரட்டரி GSS நாடி உரிய விண்ணப்பங்களை கொடுத்து அதற்கான இது வந்து ஒரு லீகல் ப்ரொசஸ், சட்ட ரீதியாக பெற வேண்டிய ஒரு விடயம்தான். அதுக்கான இப்போ உதாரணமாக அரசாங்கம் கொடுக்கின்ற உதவித்தொகைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அரசாங்கம் கொடுக்கின்ற வேறு சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேறு வித நாங்கள் ஃபார்மில் ஃபில் பண்ணுறது போல் இறந்தவர்களுக்காக ஃபில் பண்ணி பெறுகின்ற ஒரு சான்றிதழாக மாத்திரம்தான் நாங்கள் இதை வச்சுக்கொள்ளணும். இதில் சில குளறுபடிகளும் இதுகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது அந்தந்த கிராம சேவக உத்தியோகத்தருடையும் அந்த டிவிஷனல் செக்ரட்டரியும் பொறுப்பாக இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். ஆகவே இப்போ எனக்கு மட்டுமில்லை, நிறைய பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. இந்த காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ்களை வழங்குகின்றார்கள்.
எல்லோரும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காணாமல் போனவர் சில நேரம் இந்த டித்வா சூறாவளி ஏற்பட்ட தினம் அவர் ஒரு பயணித்திருக்கலாம், அல்லது எங்கேயாவது போய் வரும்போது ஒரு அசம்பாவிதம் சம்பவித்திருக்கலாம், அல்லது ஒரு மண் சரிவில் சிக்கியிருக்கலாம், ஏன் அவர் வீட்டிலே இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் தானே அவர் இந்த டித்வா சூறாவளியால் இழந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு மரண சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இப்போ என்ன கேள்வி என்றால், இந்த மரண சான்றிதழ் வழங்கப்பட்ட நபர் மீண்டும் வந்தால், நான் சாகவில்லை, நான் மரணிக்கவில்லை என்று வந்தால் இது எப்படி? அதாவது அரசாங்கம் அறிவித்தது மரணித்த ஒருவருக்கு 10 லட்சம். அந்த 10 லட்சத்தையும் பெற்றுக்கொண்ட பின்னர் அவர் வந்தால் இது ஒரு சாதாரண ஒரு சந்தேகம் தான். இப்படி நடக்குமா நடக்காதா என்பது வேறு விடயம். உதாரணமாக ஒருவர் இறந்து விட்டார் என்பது சொன்னால் இறந்துட்டார் நம்ம சொல்லுவோமா இருந்தால், இப்போ என்னுடைய ஒரு உடன்பிறப்பு இறந்துட்டுன்னு சொல்லி போட்டு காசு எடுக்கிறது, பணம் எடுக்கிறது வந்து ஒரு உறவினர்களுக்கே தெரியாவிட்டு அதான் இப்போ கடைசி கட்டத்தில் தான் போய் அவங்க எடுப்பாங்க. அதுக்கு தேடி பார்த்து ஒன்றும் இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் இப்போ எடுப்பாங்க. இப்போ உதாரணமாக வேண்டுமென்று பொய்யாக செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க ஃப்ராட் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு அதை நிரூபிக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கான வழிகள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சொன்னது போல் சரியா உறவினர்களுக்கும் தெரியாமல் உண்மையிலேயே யாரும் அறிவிக்காமல் போய் வைத்தார். இப்போ உதாரணமாக போனவருக்கு வந்து கிடையலாமே இருக்குது நிலப்பாடு. ஒரு 6 மாதம் சென்று வாராரு, ஒரு 3 மாதம் சென்று வாராரு. வார சந்தர்ப்பத்தில் உண்மையிலே அவங்க அந்த உரிய இடங்களுக்கு போய் அறிவித்து அதற்காக என்ன செய்ய வேணும். உதாரணமாக அதுக்கு தெளிவான ப்ரொசஸ் ஒன்று இருக்கு, ஒரு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இருக்குது. ஜிஎஸ் கிராம சேவகர், டிஎஸ் செக்ரட்டரி இதில் முக்கியமாக பங்கு வகிப்பாங்க. அதுக்கான ப்ரொசஸை அவங்க செஞ்சு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதில் வழங்கப்பட்டிருக்கும். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக ஒரு சட்டத்தரணியாக உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. இப்போ வாகனங்கள் நிறைய சேதமடைந்திருக்கும். வீடுகளுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எத்தனையோ வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றது. அதுக்காக காப்புறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஏற்கனவே சேதமடைந்த ஒரு வாகனத்தை இந்த டித்வா புயலினால் தான் சேதமடைந்தது என்று சொல்லி காப்புறுதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படித்தான் ஒருவர் ஏற்கனவே சேதமடைஞ்ச ஒரு வாகனத்தை திரும்ப கொண்டு போய் கொடுத்து இது டித்வா புயலில் சேதமடைஞ்சுன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரங்களை அவர் முன்வைக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணும், டித்வா புயல் கீழே அவர் ஒரு தண்ணிக்கு கீழே அது பற்றி தண்ணி இது பற்றி அழிஞ்சிருக்குது அப்படி என்ன செய்ய ஒரு இதை அதாவது ப்ரூஃபை முன்வைக்க வேண்டிய தேவை உண்டு அவருக்கு இருக்குது. அதே போல் இப்படித்தான் தவறு செய்பவர்கள் வழிகளை தேடுவாங்க, எப்படி வேண்டுமானாலும் செய்கிறதுக்கான வழிகளை தேடுவாங்க. ஆனால் அரசாங்கமும் அதே போல் உத்தியோகத்தர்களும் அதை சரியான முறையில் ஆராய்ந்து அதற்கான ஒரு இதை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதுக்கு மோசடிக்காரர்களோட கைகளுக்கு போய்விடாமல் ஒரு உண்மையிலே பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அந்த உரிய நிவாரணங்கள் போய் சேர வேண்டும். அது உண்மை. அதுக்குத்தான் சில சேக்குலர்ஸ்கள் வெளியிடுறது, ஜனாதிபதி மூலமாக நிர்வாக அமைச்சுகள் மூலமாக சேக்குலர்ஸ் வெளியிடப்பட்டு யார் யாருக்கு இது வழங்கப்படணும், எவ்வாறு வழங்கப்படணும் அப்படியே சேக்குலர்ஸ்கள் இருக்குது. அந்த சேக்குலர் படி அவங்க அதுக்கான இதுகள் எடுப்பாங்க. இப்போ அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருந்தா, காப்புறுதிகள் செய்யப்பட்டிருந்தா, காப்புறுதி நிறுவனங்கள்கிட்ட போய்த்து அது சரியான முறையில் விண்ணப்பம் செய்து அந்த உத்தியோகத்தர் அந்த இடங்களை வந்து பார்ப்பார், அவரோட வாகனங்களை வந்து பார்த்து அதற்கான நிவாரணங்களை அதற்கான சீர் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதை சரியான முறையில் விண்ணப்பங்களை சரியான காப்புறுதி நிறுவனங்களுக்கு கொடுத்து அதை விடயங்களை செய்து கொண்டாங்களா இருந்தால் அவங்க அந்த வாகனங்களையோ அல்லது உடைமைகள் சேதமடைஞ்ச உடைமைகளுக்கோ அவங்க பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. சரி, இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல ஒரு மாடி ஒரு வீடும் கீழ்த்தளமும் மேலே ஒரு மாடியும் கட்டி ஒரு மாடி வீடு ஒன்று. அந்த வீட்டின் நிலத்தின் உரிமை அப்பா பேரில் இருக்குது. அந்த வீடை கட்டுனது வந்து அந்த வீட்டோட மூத்த மகன். அந்த வீட்டில் ஃபுல்லாக கட்டினாலும் கூட ஒரு சில தொகுதிக்கான பணத்தை அந்த இளைய மகன் கொடுத்துருக்கிறார். இப்போ அப்பா இறந்துட்டார், வீடு முற்றாக டித்வா புயலினால் இல்லாமல் ஆக்கப்பட்டது, அதாவது மண் சரிவினால் இடிந்து தரைமட்டம் ஆகிவிட்டது. இப்போது அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க 50 லட்சம் ரூபாய் நாங்கள் தருவோம், முற்றாக இழந்த வீட்டுக்கு 50 லட்சமும், நீங்கள் அந்த நிலம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் வேறொரு இடத்தின் நிலத்துக்கும் 50 லட்சம் 1 கோடி ரூபாய் தருவதாக அரசாங்கம் கூறியிருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் இந்த 50 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் யாருக்கு கிடைக்கும்?
அப்படிதான். இப்போ அவட நல்லது ஒரு கேள்வி நீங்கள் அதை கேட்டதுக்கான ஒரு நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்கிறான். இப்போ உதாரணமாக அந்த இடத்துடைய உரிமை அப்பாட பேரில் இருந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த சொத்துக்கள் சேரப்படும், சட்ட ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த சொத்துக்கள் போய் சேரணும், அந்த இடம் போய் சேரணும்னு சொல்லி சட்ட ஏற்பாடுகள் இருக்குது. அது எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி தனியாக ஒரு தனி சாப்டர் அதை நாங்கள் பெரிய அதை பேசுகிறதா இருந்தால் நாங்கள் அதை 2-3 வருஷம் வர வேண்டி வரும். அதனால் அந்த உரிமங்களை அவங்க சரியான டீடை காட்டி இது என் அப்பா தான் அப்பான்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கு சரி அந்த வீட்டுக்கு அந்த வீட்டாளுக்கு அதை பிரித்து கொள்ள வேண்டிய நிலைப்பாடு வரும் என்னை பொறுத்த மட்டும். சரி அவங்க விண்ணப்பிக்கக்குள்ள சேர்ந்து அதை விண்ணப்பிக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்குது. தனித்தனியாக விண்ணப்பிக்க முடியும். தனித்தனியாக ஒரு வீட்டுக்கு 2 பேர் விண்ணப்பிக்க இயலாது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் தான் விண்ணப்பம் செய்யலாம். அப்போ விண்ணப்பம் செய்கின்ற போது அப்பாட இருந்து அப்பா அந்த தித்வா புயலில் இறந்துட்டார், இல்லை நேரத்தோடு இறந்து போயிட்டார், அதுக்கான டெத் சர்டிஃபிகேட் அவங்க முன்வைக்கப்படணும். அதே போல் இவங்க மகன்னு சொல்லி போட்டு நான் மூத்த மகன், நான் இளைய மகன், நான் 2வது மகன் சொல்லி முன்வைக்கிறதுக்கான ஆதாரங்களை முன்வைக்கப்படணும். அவங்க நம்ம டிவிஷனல் செக்ரட்டரி ஜிஎஸ்டி அல்லது டிவிஷன் செக்ரட்டரி முன்வைக்கணும். சரி அதில் அது உரிய நிர்வாக உத்தியோகத்தை கொண்டு போய் முன்வைக்கணும். அதை ப்ரூவ் பண்ணணும். சத்திய கடதாசிகள் சில டைமில் கேட்பாங்க. சத்திய கடதாசிகள் மூலமாக இவங்க அதை நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களும் ஏன்னா நிர்வாக ஒரு கட்டமைப்பில் இருக்குது. அப்போ அந்த சேக்குலர்ஸ்கள் இருக்கும். அந்த சேக்குலர்ஸ் படி தான் அவங்க என்னென்ன தேவைகள் இருக்குது, இதுகள் இந்த விடயங்களை நீங்கள் எங்களுக்கு தந்தால் தான் எங்களுக்கு இதை உதவி செய்யலாம், நிவாரணங்களை பெற்று தரலாம் இப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அருகில் இருக்கிற ஜிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரியை நாடி அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் தேவைன்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரமாக அதை எடுத்துக்கொள்ளலாம், நடைமுறைப்படுத்தலாம் என்பது அது அந்த நிர்வாகத்தோடு சம்மந்தப்பட்ட விடயங்கள். ஆனால் தேவையான ஆதாரங்களை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டியது இவர்களுடைய யார் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. சரி, முதலில் நான் குறிப்பிட்டது போன்று இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாகவும் இந்த பயங்கரவாத புதிய தடை சட்டத்தின் மூலமாக அரசாங்கத்தை காப்பாற்றும் ஒரு சட்டமாக இந்த சட்டம் வரப்போகின்றது. இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய அடுத்த பகுதியிலே பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர இடைவேளை.